இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் எந்த கல்லறைகளும் எங்களை அடைத்து வைத்திருக்க முடியாது. துன்பம், வேதனை, கஷ்டம், இருள், தனிமை, மன அழுத்தம், பிரச்சனை, எந்த கல்லறையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எங்களை அடைத்து வைத்திருக்க முடியாது. நானும் நீங்களும் கல்லறையில் இருக்காதபடி ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். உங்கள் குடும்பம் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். So tonight, come out of the tomb. கல்லறையில் இருந்து வெளியே வாருங்கள். During the holy season of Lent, the church invites us to repent of our sins. இந்த தவக்காலத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று திருச்சபை அழைக்கிறது. And return to God with renewed hearts. எங்களுடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டு இயேசுவிடத்தில், கடவுளிடத்தில் வர வேண்டும் என்று திருச்சபை அழைக்கின்றது. The call of Jesus to Lazarus also a call to each of us. அதாவது ஆண்டவர் இயேசு லாசருவை அழைத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We need to come out of the tomb of sin. பாவம் என்கிற கல்லறையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். We need to come out of the tomb of hopelessness. எங்களுடைய வாழ்க்கையை குறித்தே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருப்போம். பாருங்கள், என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்குமோ, எனக்கு ஒரு வாழ்வு தோன்றுமோ, என்னுடைய வாழ்க்கை உயர்வடையுமோ, என் கடன் தொல்லையெல்லாம் இல்லாமல் போகுமோ, என் நோய் இல்லாமல் போகுமா என்று ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத கல்லறைகளில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். tomb of spiritual death, ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து. சரியா, நாம் பல முறை செபிக்காமலே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தை வாசிக்காமலே இருப்போம், கூட்டத்துக்கெல்லாம் வருவோம். ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே நாம் மரித்து போயிருந்தோம் என்றால் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த கல்லறைக்குள் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. We need to hear the voice of Jesus personally. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குரலை தனிப்பட்ட விதத்திலே நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்து கேட்கிறீர்கள். ஆனால் இதே இயேசுவின் குரலை நீங்கள் தனியே அறையிலிருந்து கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் அறையில் இருந்து இறை வார்த்தையை வாசித்து ஆண்டவர் நீர் என்னோடு என்ன பேசுகிறீர். John chapter 11 verse 43. When he had said this, Jesus called in a loud voice, Lazarus, come out. யோவான் நற்செய்தி 11:43. இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். உரத்த குரலில் இயேசு கூப்பிட்டாராம். The voice of Jesus calls us. ஆண்டவர் இயேசுவின் குரல் எங்களை எப்பொழுதும் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. When Lazarus was in the tomb for 4 days, no human voice could bring him back. லாசர் 4 நாட்கள் கல்லறையில் இருந்த பொழுது எந்த மனிதருடைய குரலாலும் அவரை வெளியே கொண்டு வர முடியவில்லை. But when Jesus called, death could not hold Lazarus. ஆனால் இயேசு கூப்பிட்ட பொழுது மரணம் லாசருவை கல்லறைக்குள் வைத்திருக்க முடியாமல் போய்விட்டது. Because the voice of Christ is powerful. ஏனால் ஆண்டவர் இயேசுவினுடைய குரல், ஆண்டவர் இயேசுவின் சத்தம் சக்தி வாய்ந்தது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். The voice of Jesus can reach even the deepest tomb of sin. மிக ஆழமான கல்லறை என்கிற பாவத்தில் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் இயேசுவினுடைய சத்தம் போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. When Christ calls, no darkness is strong enough to hold us back. எப்பொழுது இயேசு எங்களை பார்த்து அழைப்பார் என்றால் இந்த உலகத்தில் எந்த இருளின் சக்தியாலும் எங்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் இருக்கின்றது. The voice that raised Lazarus can also raise the dead soul today. இன்றைக்கு மரித்து போயிருக்கிற ஆத்துமாக்களை
ஆண்டவராக இயேசுவின் குரல் லாசருவை உயிர்ப்பித்தது போல உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. அதனால நம்முடைய வீட்டிலே நாம் செபிக்க வேண்டும், நம்முடைய வீட்டிலே நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அதன் வழியாக வாழ்வடைவார்கள், உயிரடைவார்கள். நாம் இங்கே மட்டும் செபித்துக் கொண்டிருக்க கூடாது. நோ, எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமையை நாம் கொண்டு வர வேண்டும். The voice of Jesus back breaks the power of death and brings new life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய குரல் பார்த்தீர்கள் என்றால் எல்லா இருளின் சக்திகளையும் உடைத்து புது வாழ்வுக்குள் அழைத்து வரக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. So Lent is the time to hear Jesus' voice and return to God. ஆகவே தவக்காலம் என்பது இயேசுவினுடைய குரலை கேட்பதும் அதே நேரத்திலே ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவதுமாகும். ஏன்னால் நாம் எல்லாரும் தவக்காலத்தில் என்ன செய்தோம் என்றால் சிலுவை பாதை தியானிக்கிறது, அல்லது ஏதாவது ஒருத்தல் இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்போம், அல்லது செய்யாமல் இருப்போம், அல்லது ஏதாவது சுபம் செய்து கொண்டிருப்போம். இயேசுவின் குரலை நாம் கேட்கிறோமா என்றால் இயேசுவின் குரல் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு விடியல் உண்டாகும், விடியல் தர முடியும். When Jesus calls your name, do not delay, come quickly. ஆண்டவர் இயேசு எப்பொழுது உங்களை கூப்பிடுகிறாரோ தயவு செய்து நீங்கள் தாமதிக்க கூடாது. உடனடியாக நீங்கள் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுதான் உங்கள் வாழ்வின் உயர்வாக மாறிவிடும். So come out of the tomb. கல்லறையிலிருந்து வெளியே வாருங்கள். Many people today are alive physically but dead spiritually. நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் ஆன்மீகத்திலே அவர்கள் மிக மிக மரித்து போயிருக்கின்றார்கள். They breathe and walk but their hearts are far from God. அவர்கள் நடக்கிறார்கள், அவர்கள் உலாவி வருகிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், அவர்களுடைய உள்ளமோ கடவுளிடத்திலிருந்து வெகு தூரமாக இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. Their bodies live in the world but their souls remain buried in sin. அவர்கள் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே, ஆனால் அவருடைய ஆன்மாவோ பாவத்திலே அடக்கம் பண்ணப்பட்டதாக இருக்கின்றது. They hear the voice of God yet their hearts remain sin and unrepentant. நிறைய மக்கள் கடவுள் வார்த்தையெல்லாம் கேட்கிறார்கள், கேட்டால் கூட அவர்கள் மனம் திரும்பாமல் பாவம் என்கிற இருளுக்குள்ளே அடைபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So Lent is a time for spiritually dead to rise and live again, live the new life. ஆகவே தவக்காலம் என்பது எங்களுடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர் பெற்று புது வாழ்வு வாழுகின்ற ஒரு காலமாகும். What are the tombs in our life? நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கல்லறைகள் என்ன? A tomb is a place of darkness. கல்லறைக்குள்ள ஒரு நாள் வெளிச்சம் இருக்காது, கல்லறைக்குள்ள இருள்தான் இருக்கும். A tomb is a place of silence and death. கல்லறையிலே மரித்தவர்கள் தான் இருப்பார்கள், அங்கு அமைதி தான் இருக்கும். Today many people live inside spiritual tomb of sin. அவர் நிறைய மக்கள் பார்த்துக்கொண்டால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருள் என்கிற கல்லறைக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். The tomb of anger and hatred. அதாவது கோபம் என்கிற கல்லறை, வெறுப்பு என்கிற கல்லறைக்குள்ளே நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அது வாழ்வழிக்காது. The tomb of addiction and bad habits. தவறான பழக்க வழக்கம் என்கிற கல்லறை, சில விடயத்திலிருந்து மாறவே முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டப்பட்டு போயிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட கல்லறைக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறோம். The tomb of pride. This is also very danger. பெருமை என்கிற கல்லறை. The tomb of unforgiveness. மன்னிக்க முடியாத கல்லறை. இதுகள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வழிக்காது அன்பானவர்களே, வாழ்வழிக்காது. The tomb of prayerlessness. செபம் இல்லாத கல்லறை. A person may look happy outside but inside the soul may be buried.
வெளிப்புறத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரியலாம், ஆனால் உள்ளே அவருடைய ஆன்மா கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கலாம். Isaiah chapter 59 verse 2. Your iniquities have separated you from your God. Your sins have hidden his face from you, so that he will not hear. ஏசாயாவின் திருநூல் 59:2. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்றன. கோயிலுக்கு போகாம இருக்கிறதல்ல, நாம் சபம் செய்யாமலோ அல்லாட்டி ஏதோ ஒரு பிஸியா இருக்கிறதல்ல, கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வைத்திருப்பது. எல்லாரும் அதுதான் நினைக்கிறார்கள். நாம் சபிக்காமல் போனால் கடவுள் தண்டிச்சிடுவாரோ, கோயிலுக்கு போனால் போகாமட்டா கடவுள் தண்டிச்சிடுவாரோ, நற்கரணை எடுக்காம போனால் சாவான பாவமா போயிருமோ, இப்படிதான் நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு ஒழுக்கத்துக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்றன. உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்து இருக்கின்றன. நாம் செபிக்கிறோம், ஒரு பதிலுமே வராமல் இருக்குது. நாம் செபிக்கிறோம், அவருடைய முகத்தை காண முடியாமல் இருக்கிறது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்? திருமறை சொல்லுகிறது, பாவம், நம்முடைய தீச்செயல், நம்முடைய அழுக்கான வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கை. Sin always leads us into spiritual grave. பாவம் எப்பொழுதும் எங்களை ஆவிக்குரிய, அதாவது ஆன்மீகம் என்கிற இருள் நிறைந்த கல்லறைக்குள் அது நம்மை அழைத்து செல்லுகிறது. Do not become comfortable in the tomb. கல்லறையிலே நீங்கள் சௌகரியமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டாம். The most dangerous thing is when a person becomes comfortable with sin. யாரெல்லாம் பாவத்திலே சௌகரியமாக வாழ நினைக்கிறார்களோ அதுதான் மகா பெரிய ஆபத்து. Some people remain spiritually dead but do not want to change. சில மக்களுக்கு தெரிகிறது, நான் உண்மையிலேயே ஆவிக்குரிய நிலையிலே மரித்து போயிருக்கேன், நான் செபிக்கிறதே இல்லை, என்னால் செபிக்க முடியாமல் இருக்குது, நான் இறை வார்த்தை வாசிக்கிறதில்லை, நான் நல்ல வாழ்க்கை வாழவில்லை, தெரிகிறது நமக்கு. ஆனாலும் என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கோபத்தை நான் விட மாட்டேன், என் அகங்காரத்தை நான் விட மாட்டேன், என்னுடைய சில தவறான பழக்கங்களை நோ அதை நான் விடவே மாட்டேன். See, they say this is my nature. உங்கள் எத்தனை பேர் கேட்டீர்களோ, நான் நிறைய பேர் இடத்துல கேட்டேன். அவங்க என்ன சொல்லுகிறார் என்றால், இது என்னுடைய பழக்கம் ஆயிட்டே, இதை எப்படி நான் மாத்துறது? ஏன்னா கோபம் வர்றது ஒரு பழக்கமா இருக்கு, டக் டக்குன்னு கோபம் வருது, அது நான் என்ன செய்யறது, சின்னல இருந்து அது வந்திருக்குதே, அப்படி சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலே மனைவி கணவரோடு அல்லது கணவர் மனைவியோடு கோபம் வந்துட்டு உடனே பாஞ்சு விழலாம் நீங்கள், சரியோ? ஆனால் என்ன சொல்வீர்கள், என்னுடைய நேச்சர் அது டக்குன்னு இப்படி தான் எனக்கு கோவம். ஆனால் பிறகு நான் அதெல்லாம் மனதில் வச்சிருக்க மாட்டேன், அதெல்லாம் நான் அப்படியே சொல்லிடுவேன், நேசிப்பேன், இப்படி நிறையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதே நீங்கள் உங்கள் வேலையிடத்தில் உங்களுடைய முதலாளி வந்து உங்களுக்கு ஏதாவது சொன்னால் நீங்கள் பாஞ்சு விழுவீர்களோ? அப்போ அந்த கோபம் அடக்கப்படுது தானே, அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம் தானே. ஏன் வீட்டிலே நம்மால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு? நாம் அதுக்கு ஒரு அதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறோம். ஆனால் அங்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியுது, இங்குதான் நாம் கட்டுப்படுத்தாமல் அதை வெளியே கொண்டு வர விரும்புகிறோம். See, some people say everyone is doing it, so I am doing also. சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், எல்லாரும் தான் இதை செய்கிறார்கள், அதனால நானும் செய்கிறேன். I will change later. சில பேர் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அது பின்பு நாங்கள் மாறுவோம் அப்படின்ட்டு. சில பேர் சொல்கிறார்கள், we get old, எங்களுக்கு வயசு வந்துட்டு. Hebrews chapter 3 verse 15. Today if you hear his voice, today if you hear God's voice, do not harden your hearts. எபிரேயர் 3:15. இன்று நீங்கள்
ஆண்டவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். Today is the day to come out of your tomb. அதனால இன்றுதான் நாங்கள் கல்லறையிலிருந்து வெளியே வருகின்ற நாள். Jesus is calling your name. இயேசு உங்கள் பெயரை அழைக்கிறார். When Jesus stood before the tomb, he did not shout generally. ஆண்டவர் இயேசு கல்லறைக்கு முன்னால் நின்ற பொழுது மரித்து போனவர்கள் எல்லாரும் உயிர்த்து வாருங்கள் அப்படி என்று இயேசு சொல்லவில்லை. அவர் சொல்லவில்லை என்றால் அது கடைசி நேரம் தான் சொல்ல போகிறார், உலகத்தின் முடிவு நாளிலே. இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் எழும்பி வந்துருவினம். அதனால தனிப்பட்ட விதத்தில் யார் வெளியே வரணுமோ அவருடைய பெயரை மட்டும் இயேசு அங்கு சொல்லுகிறார். So he called Lazarus by name. அதனாலே ஆண்டவர் இயேசு லாசருவை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதுபோல நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வாழுகிற இடத்திலே, நண்பர்கள் மத்தியிலே, உறவு மத்தியிலே எத்தனையோ பேர் இருக்கலாம். எல்லாரையும் ஆண்டவர் அழைக்க மாட்டார். சில நேரத்தில் உங்களை தனிப்பட்ட விதத்திலே பெயர் சொல்லி அழைப்பார். அதுக்கு நானும் நீங்களும் உடனடியாக அதற்கு செவி சாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். Today Jesus called each of us personally. அவ இன்று ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைக்கிறார். You may trap in sin, but Jesus is calling you. சில நேரத்தில் நீங்கள் பாவம் என்கிற துணியினாலே சுத்தப்பட்டிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். You may be broken by guilt, but Jesus is calling you. உங்களுடைய குற்ற மனப்பான்மையினாலே நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். You may far away from God, but Jesus is calling you. நீங்கள் சில நேரத்தில் ஆண்டவரிடமிருந்து வெகு தூரமாக இருக்கலாம், இருப்பினும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். His voice is full of mercy, but also full of urgency. ஆண்டவருடைய அழைப்பிலே இரக்கம் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்திலே அவசர அழைப்பு இருக்கிறது. அதை நாம் மீறினோம் என்றால், அதை தட்டி விட்டோம் என்றால், அதை அவலட்சணம் பண்ணுவோம் என்றால் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். A tomb is not a place for the living. கல்லறை என்பது உயிர் வாழ்வதற்கான இடம் அல்ல. God did not create us to live among the grave of sin. நானும் நீங்களும் பாவம் என்கிற கல்லறைக்குள் வாழ்வதற்காக ஆண்டவர் எங்களை உண்டாக்கவில்லை. We are called to walk in the light, not remain in the darkness of the tomb. நான் நீங்களும் எப்பொழுதுமே இருள் என்கிற கல்லறைக்குள்ளே இருப்பதற்காக அல்ல, வெளிச்சத்திலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். Christ called us out because life cannot grow inside the grave. ஆண்டவர் இயேசு நீ கல்லறை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை கல்லறைக்குள் மலர முடியாது, அங்கு நாம் நிம்மதியை காண முடியாது. When Jesus gives life, we must leave the tomb behind. எப்பொழுது ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வாழ்வழி தருகிறாரோ, அழைக்கிறாரோ, அப்பொழுது நாம் கல்லறையை பின்னாலே தள்ளி வைக்க வேண்டும். Saint Augustine once said, God has promised forgiveness to your repentance, but he has not promised tomorrow to your delay. புனித அகஸ்தீன் என்ன சொல்லுகிறார்? உங்கள் மனம் திரும்புதலுக்கு மன்னிப்பை கடவுள் வாக்குறுதி அளித்துள்ளார், ஆனால் நாளை என்று உங்கள் தாமதத்துக்கு அவர் வாக்குறுதி அளிக்கவில்லை. Many people delay repentance, but Lent reminds us, do not wait until it's too late. பல முறைகளிலே நாங்கள் இந்த தவக்காலம் எல்லாம் கடமைக்காக செய்து பழகிட்டோம். மனம் திரும்புதலுக்கு காலம் தாமதிக்கின்றோம், ஆனால் நாம் தாமதிக்க கூடாது. அது சில நேரம் டூ லேட் ஆயிரலாம். நிறைய முறை நான் மக்களுக்கு சொல்லுவது, நானெல்லாம் எப்பொழுதுமே என்ற சின்ன வயசுலேயே ஆண்டவரை அறிந்ததை குறித்து நிறைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என்றால் அந்த நேரத்திலிருந்தே ஆண்டவருடைய அருளை என்னால் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. நான் தட்டி கழித்து எப்பயோ வயசெல்லாம் வந்த பிறகு 40 வயசு 50 வயசில் போய் ஆண்டவரே என்றிருந்தால்
அந்த 25 இயர்ஸ்க்கான பிளெஸிங், அதற்கான ஆசீர்வாதம் எல்லாமே நான் உதாசீனம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுபோல் நான் எப்பொழுதுமே ஆக்களுக்கு சொல்லுவதுனோ, நீங்கள் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்திலேயே ஆண்டவரிடத்திலே வந்துருங்கள் என்றால் அங்குதான் வாழ்வு உண்டு, நிறைவான வாழ்வு உண்டு. சில நேரத்திலே ஆக்களுக்கு விளங்குறது இல்லை. நாம் நிறைய கஷ்டப்படுவதை பெருசாக நினைக்கிறோம், நிறைய வேலை செய்வதை பெரிதாக நினைக்கிறோம். அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தா. ஆனால் அதற்காகவே வாழ்வதற்கு இறைவன் அழைக்கவில்லை நம்மை. அது நமக்கு தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். நாம் ஆண்டவரை நாடி நிற்கும் பொழுது அவர் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் கொடுப்பார். வேலை செய்தால் தான் வரும் அப்படி நாம் ஒருபோது நம்பிடக்கூடாது. கடவுள் நமக்கு வேலை கொடுக்கிறார், நாம் சோம்பறிகளாக இருக்கக்கூடாது, நாம் செயல்பட வேண்டும். கடவுள் நமக்கு ஆற்றல் அறிவை கொடுத்திருக்கின்றார், அதை பயன்படுத்துவதற்காக கொடுத்து. ஆனால் நாம் அப்படியெல்லாம் செய்தால்தான் இந்த உலகத்திலே வாழலாம் அப்படி ஒருபோது நினைக்கக்கூடாது. நாம் கடவுளால் அவருடைய பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கரங்களை தட்டி. எங்களுக்கு வாகனம் வேண்டுமா, கடவுளால் தர முடியும். எங்களுக்கு வீடு வேண்டுமா, கடவுளால் தர முடியும். எங்களுக்கு உணவு வேண்டுமா, கடவுளால் தர முடியும். ஆடை வேண்டுமா, கடவுளால் தர முடியும். இதெல்லாம் நான் வேலை செய்தால் தான் என கிடைக்கும் என்று நான் நம்பினோம் என்றால் கடவுளை நாம் மறந்து போய் விடுகிறோம். நோ, நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நேரத்தை கொடுத்து அவரோடு நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு வேண்டியதை இறைவனால் கொடுக்க முடியும். Blessings when we come out of the grave. கல்லறையிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். Number 1, forgiveness of sin. பாவ மன்னிப்பு. God remove our guilt and give us clean heart. கடவுள் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களுக்கு தூய்மையான இதயத்தை கொடுப்பார். அது போதும் அன்பானவர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு. பீஸ் வித் காட், கடவுளோடு ஏற்படுகிற ஒரு சமாதானம். கல்லறை விட்டு வெளியே வந்த உடனேயே கடவுளுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமாதான உறவு அங்கு ஏற்படும். Our broken relationship with God is restored. நாங்கள் இறைவனோடு விலகி இருந்த காலமெல்லாம் மாறி இப்பொழுது நாம் இறைவனோடே இறைவனுக்குள் வாழுகின்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தோன்றும். A new life in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு ஏற்படும். We become a new creation. கல்லறைக்குள் இருக்கும் வரைக்கும் அந்த புது வாழ்வு நமக்கு வரவே வராது. நாம் அதை விட்டு வெளியே வந்தோம் என்றால் போதும், கடவுள் எங்களை புது படைப்பாக மாற்றுவார். Freedom from the power of sin. பாவத்தின் சக்தியிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். Sin no longer controls our life. பாவம் அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. கரங்களை தட்டுறவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சதோ தெரியாது நான் இப்ப சொன்னது. பாவம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னது எத்தனை பேருக்கு விளங்கிச்சதோ தெரியாது. சரியோ, உதாரணமாக செபிக்காமல் இருக்கிறதே ஒரு பாவம் தான். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே நாம் செபிக்காமல் இருக்க கடவுள் செபிப்பதற்கான அபிஷேகத்தை கொடுப்பார் அவர். நாம் ஒரு விடயத்தை தவறாக செய்து கொண்டே இருக்கிறோம், அதுக்கு பின்பு நோ, இது எனக்கு தேவையில்லை, அந்த பலனை கடவுள் கொடுத்துருவார். இது கடவுளால் தான் கொடுக்க முடியும். பாவம் எங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது. நோ, தவறான சிந்தனைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்போம், பயந்து கொண்டே இருப்போம், கோபிச்சு கொண்டே இருப்போம். அதுக்கு பின்பு அது அந்த எண்ணமே நமக்கு வராது. நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்பு மட்டும்தான் வரும், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும். பாவம் நம்மை அடக்கி ஆள முடியாது. நாம் பாவத்தை வெற்றி கொள்ளுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Joy in the heart. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் பார்த்து கண்டால் மகிழ்ச்சியாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். God fill our heart with true joy. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தை தெய்வீக சந்தோஷத்தினால் நிறைத்து கொண்டே இருப்பார். அப்படி எந்த நேரம் முகம் மண்டே இருக்காது. நோ, நாம் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்போம், பாட்டு பாடிக்கொண்டிருப்போம், ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம், ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கலாம், நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், உடல்ல நோவு இருக்கலாம். நோ, ஆனாலும் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும் தெரியுமா? அந்த இருளை வெற்றி கொண்டது. நாம் துக்கப்பட ஆரம்பித்தால் போதும், அந்த துக்கம் நம்ம எண்ணம் இருளுக்குள் கொண்டு போய்விடும். The presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம்.
God's Spirit begins to guide our life. தூய ஆவியானவர் அதுக்கு பின்பு எங்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். கல்லறையில் இருக்கும் வரைக்கும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. Spiritual light instead of darkness. இருளுக்கு பதிலாக தெய்வீக ஒளி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். We begin to walk in God's truth. அதுக்கு பின் பார்த்தோம்னா நானும் நீங்களும் கடவுளுடைய உண்மையிலே நடக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்மால் நடக்க முடியாது. கேட்டுக்கொண்டு போவோம், ஆனால் இருளுக்குள்ளே இருப்போம், தவறானதுக்குள்ளே இருப்போம். ஆனால் அதுக்கு பின்பினோம் கடவுளுடைய வார்த்தைக்குள் வாழ ஆரம்பித்து விடுவோம். A renewed heart, புதுப்பித்த ஒரு இதயம். God gave us a soft and loving heart. கடவுள் எங்களுக்கு மென்மையான அன்பு செய்கிற உள்ளத்தை கடவுள் கொடுப்பார். This is also very important. Hope for the eternal life. முடிவில்லா வாழ்வுக்கான நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? இந்த இளம் வயசுல இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்க வயசு போன பின்பு பார்த்து கண்டால் மரணத்துக்கு நிறைய பேர் பயப்படுவார்கள். Our future is no longer death but life with God. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் மரித்தா ஆண்டவர் இயேசுவிடத்தில் தான் போவேன். A life that bless others. கல்லறையிலிருந்து வெளியே வந்தால் போதும் எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிவிடும். Our changed life become a witness to others. எங்களுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக மாறும். The last today Jesus stands before the tomb of your life. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை என்கிற கல்லறைக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். He is calling again, come out of your tomb. இயேசு மீண்டும் அழைக்கிறார், நீ உன்னுடைய கல்லறையிலிருந்து வெளியே வா. If you come out of the tomb, நீங்களும் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வர விரும்பினோம் என்றால், வெளியே வந்தோம் என்றால், you will see the power of God. கடவுளுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். Power of God is very important. Power of God. நானும் நீங்களும் கடவுளுடைய வல்லமையோடு நின்றால் போதும் அன்பானவர்களே. நம்மை தீமை நெருங்க முடியாது, சத்துரு நெருங்க முடியாது. நமக்கு தெரியாமலேயே சத்துரு எத்தனை ஆயுதங்களை நமக்கு பயன்படுத்துகிறான் தெரியுமா? எத்தனை அம்புகளை நம்மை நோக்கி எய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா ஒவ்வொரு நாளும்? அதனாலே கடவுளுடைய வல்லமை நம்மோடு இருக்க வேண்டும். Number 2, you will see miracle of God. ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். எப்பயோ வருஷத்தில் ஒருக்கா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் செய்கிற மகத்தான அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். And also you will see the blessings of God. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அதுக்கு பின் நாம் யாரிலும் தங்கி இருக்க மாட்டோம். இவர் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், இவர்கள் இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம், இந்த வேலை இருந்தால் தான் நல்லா இருப்போம், அது இருந்தால் தான் நல்லா இருப்போம். நோ, கடவுள் இருந்தால் நான் நல்லா இருப்பேன் என்ற நம்பிக்கை அதுக்கு பிறகு வந்துடும். அது வரைக்கும் அது வராது. பல முறையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஊழியம் ஆரம்பித்த பொழுது எனக்கு எத்தனை பேர் சொன்னார்கள், இந்த நேரத்தை வீணாக்காத, நீ போய் இன்னொரு வேலையை செய், அது உனக்கு சோறு போடும். சும்மா போய் இப்படி ப்ரேயர் என்று நேரத்தை வீணாக்காத. மற்ற ஆக்களுக்கு ப்ரே பண்ணுறேன், மற்ற ஆக்களுக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொல்லி சும்மா அந்த நேரத்தை எல்லாம் வீணாக்காத. கனடாவில் வந்திருக்கிறாய், இப்போ இன்னொரு வேலை செய். வேலை தான் சேதம், ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையும் கூட்டம் செய்ய வேணாம், வெள்ளிக்கிழமையும் நீ போய் வேலை செய். ஆனால் எனக்கு தெரியும், நான் நம்புகிற கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்றைக்கு அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நான் வேலை அப்படியே ஓடி போயிருந்தால், இந்த ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு நான் போயிருந்தால், எனக்கு கிடைத்த ஆசீர்வாதமான இந்த ஃபேமிலி, இந்த குடும்பத்தையே நான் பெற்றிருக்க மாட்டேன். வேலைன்னு போயிருந்தால் நீங்கள் நினைக்கிறது போல நான் இப்பொழுது என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும் அது போல இருந்திருக்க மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் என்னுடைய வைஃப், என்னுடைய மகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வீட்டிலேயும் ஊழியக்காரன் மாதிரியே வைத்திருப்பா. கொஞ்சம் வாங்க அப்பா, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் எடைக்கு ஒன்றும் வரக்கூடாது, உங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, அவ்வளவும் போதும்.
இப்போ என்னிடத்துல கேட்டு பாருங்க, எவ்வளவு மோல்கேஷ் எனக்கு தெரியாது, எவ்வளவு இன்சூரன்ஸ் கட்டுறேன் எனக்கு தெரியாது, உண்மையா எனக்கு தெரியாது, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எனக்கு உண்மையா தெரியாது. சரியோ? ஏண்டா என்னுடைய மனைவி அந்த முழு பொறுப்பையும் செய்கிறார்கள். என்னுடைய மகன் எனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார். எப்படி வந்தது இது? கடவுளை நம்பினதினால். அதனால் அன்பானவர்களே, நாம் கடவுளை நம்பினோம் என்றால் திருமறை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கடவுளை நம்புகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறையப்படாது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டும் முன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வழிகாட்டும் முன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன், வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவா நீ என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவா நீ என் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. பாதையில் வறியவர் பார்க்கின்றோம், வாதையில் துடிப்பதை காண்கின்றோம். பாதையில் வறியவர் பார்க்கின்றோம், பாதையில் துடிப்பதை காண்கின்றோம். வீதியை வெறுத்து ஓடுகின்றோம், வீதியை வெறுத்து ஓடுகின்றோம். வீதியில் வந்து நீ சந்திப்பாயா, வீதியில் வந்து நீ சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. அன்பின் ஆண்டவரே, இதோ விரிக்கப்பட்டிருக்கிற கரங்களை உம்முடைய தூய கரம் இப்பொழுது தொடுவதாக, உம்முடைய தூய கரம் இப்பொழுது தொடுவதாக. நீர்தாம் உம்முடைய கரங்களை இறுக்கமாக இப்பொழுது பிடித்துக் கொள்ளும். விழுந்தவர்களை தூக்கி விடும் ஆண்டவரே, இருளில் இல்லவர்களை தூக்கி விடும் ஆண்டவரே. வேதனையிலே, துன்பத்திலே, மன அழுத்தத்திலே, தனிமையில் இருக்கிறவர்களை நீர்தாம் இந்த நேரத்திலே தூக்கி விடும்படி நான் மன்றாடுகிறேன். தூக்கி விடும் அப்பா, தூக்கி விடும் ஆண்டவரே. வெளியே வரட்டும் அவர்கள், இப்பொழுதே வெளியே வரட்டும் அவர்கள். அவருடைய கட்டுக்களிலிருந்து வெளியே வரட்டும் அப்பா, அவருடைய இருளில் இருந்து இப்பொழுதே வெளியே வரட்டும். எல்லா விதமான தீமையின் கட்டிலிருந்து வெளியே வருவார்களாக. வெளியே வரட்டும் ஆண்டவரே. பொருளாதார கஷ்டத்திலிருந்து வெளியே வரட்டும், இல்லாமையிலிருந்து வெளியே வரட்டும்.
இப்பொழுது தூக்கிவிடும் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தூக்கி விடுவதாக, ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவதாக. நோயில் உள்ளவர்களை உம்முடைய கரம் தொட்டு குணமாக்கட்டும் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே. உடலில் இருக்கிற ஒவ்வொரு நோய்களும் இப்பொழுது குணமடைவதாக, குணமடைவதாக. உடனே சுகம் பெறுவேன். எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம் இந்த நேரத்தில். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் தன்னுடைய குரலை எங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நேரத்தில். ஆகவே எல்லாருமாக ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நோயிலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும். என் கட்டிலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும். அப்பா, என்னை தொடும் ஆண்டவரே. என்னை அபிஷேகம் பண்ணும் இந்த நேரத்திலே, என்னை அபிஷேகம் பண்ணும் இந்த நேரத்திலே. நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. கோலியாத்தை எதிர்த்து செல்ல வேண்டும் என்று கேளுங்கள் ஆண்டவரே. என்னை தாவீதை போல மாற்றும் அப்பா, தாவீதை போல மாற்றும். என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். தீமையை கண்டு நான் பயப்படக்கூடாது, இருளை கண்டு நான் பயப்படக்கூடாது. அதை வெற்றி கொள்ளுகிற வலிமை எனக்கு தாரும். கேளுங்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாழ்வு உண்டாகட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும், துக்கம் மகிழ்ச்சியாய் மாறட்டும், வேதனைகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உடைய குடும்பத்துக்குள்ளே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். உடைய வீட்டுக்குள்ளே தெய்வீக அருள் உண்டாகட்டும் இந்த நேரத்திலே. நன்றி, நன்றி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது என்ன கஷ்டங்கள், என்ன வேதனைகள் இவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.